இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த டீயை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து பயன்படுத்தி பாருங்கள். ஸோ இந்த டீ தயாரிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நைட்டில் ஒரு 200 ml தண்ணீரில் வந்து ஊற வச்சுடுங்க. ஸோ காலையில் இதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இது கூட வந்து ஒரு சின்ன துண்டு அளவுக்கு லவங்கப்பட்டை, அதாவது சுருள் பட்டை, மளிகை கடையில் போய் வந்து கேட்கணும். அதாவது நல்ல சுருளாக இருக்கக்கூடிய லவங்கப்பட்டை, ஏன்னா தட்டையாக இருக்கக்கூடிய பட்டை வந்து அது ஒரு சைனா பட்டை. ஸோ அதனால் வந்து நிறைய நல்ல பலன்கள் வந்து கிடையாது. ஆனால் இந்த சுருள் பட்டையை வந்து தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ப்ரௌனிங் ஆஃப் ஃபேட்டுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த மாதிரி நிறைய நல்ல பலன்களை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த லவங்கப்பட்டையும் சேர்த்து நீங்கள் டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இதை ரெகுலராக காலை இரவு 2 வேளையும் வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து ரெகுலராக ஆரம்பிக்கும். வெந்தயம் அப்படிங்கிறது வந்து அது கொஞ்சம் ஊற ஆரம்பிச்சிது அப்படின்னா நல்ல ஒரு பசைத்தன்மையோடு வந்து இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய 4-ஹைட்ராக்சி ஐசோலியூசின் அப்படிங்கிறது வந்து இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்கக்கூடியது. ஏன்னா பிசிஓடியில் இருக்கிறவங்களுக்கு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய டயோஜெனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து 40 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் மாதிரியான ஒரு எஃபெக்டை வந்து கொடுக்கும். ஸோ அவங்களுக்கும் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி ட்ரைகோனலின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து வெந்தயத்தில் வந்து இருக்குது. இது வந்து உங்களுக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கல்லீரலை வந்து சுத்திப்படுத்துறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸும் வந்து வராது. ஸோ அதனால் நீங்கள் வெந்தயத்தை வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி சீரகம் அப்படிங்கிறது, சீரகத்தில் வந்து தைமால் கண்டென்ட் வந்து இருக்குது. இது வந்து உங்களுக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். சீரகம் அப்படிங்கிறது நம்ம வயிற்றை வந்து சரிப்படுத்தக்கூடியது, நமக்கு மன அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியது. நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த சீரகம் சேர்த்த தண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மன அழுத்தம் வந்து நல்லாவே வந்து குறையும். அதே மாதிரி கொத்தமல்லி விதைகள், இந்த கொத்தமல்லி விதைகளில் வந்து பார்த்திங்கன்னா வாலட்டைல் ஆயில் வந்து இருக்கும். ஸோ இது உடலுக்கு வந்து நல்ல குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி குடலில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கிறதுனால உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே வந்து நல்லது. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொத்தமல்லி விதைகளை வந்து பயன்படுத்தலாம். லவங்கப்பட்டை அப்படிங்கிறது வந்து இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து குறைக்கக்கூடியது. அதே மாதிரி ஹார்மோன்ஸை வந்து பேலன்ஸ்டாக வச்சுக்கொள்ளக்கூடியது. ஒருவேளை உடல் எடை அதிகமாக இருக்குது, உங்கள் உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து இது சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும்.